வணக்கம். தலைப்பு செய்திகள். மதுரையில் துவங்கிய முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு சென்ற பாஜக நிர்வாகிகளை தொழிலதிபர் ரீகன் ஜான்குமார் அவர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். இந்து முன்னணி சார்பில் மதுரை மாநகரம் வண்டியூர் டோல்கேட் அருகே உள்ள அம்மா திடலில் முருக பக்தர்களின் ஆன்மீக மாநாடு நேற்று துவங்கியது. இந்த மாநாட்டிற்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மாநாட்டில் இடம்பெற்றுள்ள முருகப் பெருமானின் ஆறுபடை வீடுகளின் தற்காலிக உருவாக்கத்தை அனைவரும் பார்த்து வியந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு புறப்பட்டு சென்ற பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் முருக பக்தர்களை ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநரும் தொழிலதிபருமான திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது திரளான அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் திரு ரீகன் ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் உடனிருந்தனர். புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் 2.0 சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு விருதினை வழங்கியுள்ளது. 2024 முதல் 2025 ஆண்டின் புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் 2.0 கீழ் கல்வி நிறுவனங்களின் அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை தடுப்பதற்காக மஞ்சள் கோடு பிரச்சாரங்களை மேற்கொள்ளுதல், கல்வி நிறுவனங்களை புகையிலை இல்லா கல்வி நிறுவனங்களாக அறிவித்தல், காவல்துறையுடன் இணைந்து கடைகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்று சோதனை நடத்துதல், மருத்துவக் கல்லூரிகள், பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 20 புதிய புகையிலை பழக்கம் மீட்பு மையங்களை நிறுவுதல், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து விழிப்புணர்வு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதினை பெற்ற புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையின் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட அதிகாரி டாக்டர் கோவிந்தராஜன், திட்டத்தின் மாநில முதன்மை அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் ஆகியோர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து விருது மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். ஜிப்மரில் 100 முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவர் பணிக்கு ஆன்லைன் தேர்வு ஜூலை 27 நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் இயக்குநர் வீர் சிங் நேகி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனையில் 100 முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி கல்வி சாராத 3 ஆண்டுகள் பதவிக்கு தகுதி உள்ள இந்திய குடிமகன்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதில் மயக்கவியல் தீவிர சிகிச்சை 13, உடற்கூறியல் 2, உயிர் வேதியியல் 4, பல் மருத்துவம் 2, தோல் மருத்துவம் 1, அவசர மருத்துவம் 3, ENT 1, தடைவியல் மருத்துவம் 1, பொது மருத்துவம் 10, பொது அறுவை சிகிச்சை 12, முதியோர் மருத்துவம் 1, நுண்ணுயிரியல் 1, நியோநாட்டாலஜி 1 உட்பட 28 துறைகளில் 100 முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு அளிக்கப்பட உள்ளது. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும், SC, ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் வயது தளர்வு வழங்கப்படும். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மற்றும் நிறுவனத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவ பிரிவில் MD, MS, TNP, MDS பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பதவிக்கு கணினி வழி தேர்வு சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பை, புதுச்சேரி ஆகிய 5 நகரங்களில் வரும் ஜூலை 27 காலை 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் ஜிப்மர் இணையதளத்தில் வருகிற ஜூலை 15 வரை விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்செம்பட்டு காலனியில் ஏற்பட்டுள்ள கழிவுநீர் பிரச்சினை தொடர்பாக அமைச்சர் நமச்சிவாயம் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்செம்பட்டு காலனி பகுதியில் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் அருகில் உள்ள குட்டைகளில் தேங்கி நிறைந்து பெரும் சுகாதார சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறது. குட்டைகள் நிரம்பி வழிந்த நிலையில் கழிவுநீர் வெளியேற முடியாத கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினை குறித்து பொதுமக்களிடம் இருந்து வந்த புகாரை அடுத்து
அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். பிறகு நிலைமையை கவனித்த அமைச்சர் உடனடி தீர்வுகள் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு தக்க உத்தரவு வழங்கினார். அமைச்சருடன் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் ஆணையர் எழில்ராஜன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், கட்டிடங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரி பக்தவச்சலம் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். ஆக்கிரமிப்பாளர்களிடம் துணைநிலை ஆளுநர் மாளிகையை பாதுகாக்க வேண்டும் எனவும், கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நேரு எம்எல்ஏ தலைமையில் சமூக அமைப்பினர் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பத்திரப்பதிவுத்துறையில் நடைபெற்று வரும் லஞ்ச ஊழலை கண்டித்தும், ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து ஆளுநர் மாளிகை பாதுகாக்க வேண்டும், கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்யும் மாவட்ட பதிவாளர் தயாளனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்று சாரத்தில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகம் உள்ளே சென்ற போராட்டக்காரர்கள் பதிவாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் சமாதான பேச்சு நடத்தினர். ஆனாலும் அதனை ஏற்க மறுத்து தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் பணிகள் பாதிக்கப்பட்டதோடு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, மாவட்ட பதிவாளர் தயாளனுக்கு எதிராக பல்வேறு புகார்கள் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதல் கட்டமாக பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். தொடர்ந்து பதிவாளரை பணி நீக்கம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றார். புதுச்சேரி விழுப்புரம் இடையே ஓடும் ரயிலில் நடைபெற்ற ஓவிய போட்டியை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி திருவள்ளுவர் கலைக்கூடம் ஒவ்வொரு வருடமும் ஓடும் ரயிலில் ஓவிய போட்டி நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட விழுப்புரம் பேசஞ்சர் ரயிலில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் 6 பள்ளிகளை சேர்ந்த சுமார் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓடும் ரயிலில் ஓவியம் வரைந்தனர். 4ஆம் வகுப்பு முதல் வண்ணம் தீட்டுதல் போட்டியும், 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தூய்மையான இந்தியா என்ற தலைப்பிலும் மற்ற சொந்த தலைப்புகளிலும் ஓவியம் சிறப்பாக வரைந்து வண்ணம் கொடுத்து மாணவ மாணவிகள் அசத்தினர். இந்த ஓடும் ரயிலில் நடைபெற்ற ஓவிய போட்டியை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த ரயில் விழுப்புரம் வந்ததும் போட்டி நிறைவு பெற்றது. பின்னர் சென்னையிலிருந்து புதுச்சேரி வந்த ரயிலில் மாணவர்கள் புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டனர். மாணவர்கள் பெரிதும் உற்சாகத்துடனும் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியின் முடிவுகள் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. சிறந்த ஓவியங்களுக்கு அந்தந்த பள்ளிகள் மூலம் பள்ளி முதல்வர்கள் முன்னிலையில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திருவள்ளுவர் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் கோவிந்தராஜன், செயலாளர் ஓவியருமான பெத்திசெம்னார் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் ஓவிய ஆசிரியருமான சிவகுமார் மற்றும் ஜெயஹரி, அலமேலு, பெஞ்சமின் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவேலி கிராமத்தில் 3 இடங்களில் ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டில் 3 சிறிய பாலங்கள் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவேலி கிராமத்தில் மணிமேகலை நகர், பாலாஜி நகர் மற்றும் பாலாஜி நகர் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் ஆத்து வாய்க்கால் கிளை கால்வாயின் குறுக்கே 3 இடங்களில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 36,26,000 மதிப்பீட்டில் சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்க நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு யோகா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக
ஓடும் ரயிலில் யோகா செயல்விளக்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு சென்ற ரயிலில் மாணவ மாணவியர் யோகாசனங்களை செய்து காட்டினார்கள். இந்நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா மையத்தின் பொதுச் செயலாளர் உமா இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். சமுதாய கல்லூரியில் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் 21 வகையான டிப்ளமோ, டிகிரி படிப்புகள் உள்ளன. காலத்திற்கேற்ப வேலைவாய்ப்பு அள்ளித்தரும் இப்படிப்புகளில் சேர கடந்த மே 20ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இப்படிப்புகளில் சேர ஜூன் 19ஆம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கோரிக்கை ஏற்று இம்மாதம் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி பல்கலைக்கழகம் காலக்கெடு அளித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.